Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். Good morning, good morning, good morning all. வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளியரா இருக்கா அப்படின்னு chat பாக்ஸ்ல சொல்லுங்க. so that நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கலாம். போட்டோசிந்தசிஸ்க்கு கிளாஸ் ஆரம்பிக்கலாம். குட் மார்னிங், குட் மார்னிங். வாய்ஸ் அண்ட் வீடியோ கிளாரிட்டி எப்படி இருக்கு சொல்லுங்க. ஒவ்வொரு கிளாஸும், அதாவது நான் கூட கிளாஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு, எஸ் கிளியர் சார், ஓகே ஓகே. இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ அக்டோபர் மந்த் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாசத்தோட முடிவுல ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஃபார் தன்னம்பிக்கை பேட்ச் என்ரோல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கு. உங்க வீடு தேடி உங்க அட்ரஸ்க்கே வந்துடும் அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட். யாருக்கு அந்த கிஃப்ட் அப்படிங்கிறத நான் சொல்றேன். இப்போ நம்ம ஏர்லி மார்னிங் கிளாஸ் வைக்கிறோம். ஒரு நாள் 5:30க்கு வைக்கிறோம், ஒரு நாள் 6 மணிக்கு வைக்கிறோம், ஒரு நாள் 6:30க்கு வைக்கிறோம். நிறைய நாள் கேன்சல் ஆகி போயிடுது. நான் வைக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க பவர் கட் ஆயிடுறதுனாலயோ, மழை பெய்யறதுனாலயோ, அல்லது எனக்கு உடல்நிலை குறைபாடு காரணத்தினாலயோ கிளாஸ் கேன்சல் ஆகி போயிடுது. ஆனா இதெல்லாம் நீங்க சகிச்சுக்கிட்டு, என்ன நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு, முகம் சுளிக்காம நீங்க தொடர்ந்து கிளாஸ நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க. இதுல சர்ப்ரைஸ் கிஃப்ட் யாருக்கு? நான் தினமும் அட்டெண்டன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அட்டெண்டன்ஸ் ஸ்லிப் வந்து பிடிஎஃபா எனக்கு வந்துடும். இன்னைக்கு யாரெல்லாம் லைவ் கிளாஸ அட்டன் பண்ணாங்க அப்படின்னு. அஃப்கோர்ஸ் ஸ்கூல் போற ஸ்டூடெண்ட்ஸ் என்ரோல் பண்ணியிருந்தா காலையில 6:30க்கோ 6 மணிக்கோ நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண முடியாது தான். பட் ஸ்டில் நீங்க ரிப்பீட்டரா ஃப்ரெஷரா இதெல்லாம் ரெண்டாவது. நம்ம எப்ப கிளாஸ் வச்சாலும் வந்து ஜாயின் பண்ணிடுறீங்க பாத்தீங்களா, ஆப்சண்ட் ஆகாம. அவங்களுக்கு இந்த மந்த் எண்ட்ல ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் உங்க வீட்டுக்கே வந்துடும். அது யாருங்கிறதையும் நான் சொல்லிடுவேன், யாருக்கெல்லாம் அந்த கிஃப்ட் அப்படின்னு. அண்ட் இன்னையில இருந்து அது கனெக்ட் எடுத்துக்கிறோம், இன்னையில இருந்து. ஸோ தட் யாரெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்றாங்க கண்டினியூவஸா, ஹையஸ்ட் அட்டெண்டன்ஸ் யாருக்கு இருக்கு, 3 பேருக்கு இருந்தா 3 பேருக்குமே கிஃப்ட், 2 பேருக்கு இருந்தா 2 பேருக்கும் கிஃப்ட், ஒருத்தர்னா ஒருத்தருக்கு கிஃப்ட், 10 பேர் இருந்தாங்கன்னா 10 பேருக்கும் வீட்டுக்கு கிஃப்ட் வந்துடும். நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை. டெய்லி காலையில கிளாஸ் அட்டன் பண்ணா போதும். நம்ம எப்பெல்லாம் கிளாஸ் வைக்கிறோமோ அப்பெல்லாம் கிளாஸ் அட்டன் பண்றவங்களுக்கு இந்த மந்த்துக்கு 9ஆம் தேதி இன்னையில இருந்து கணக்கு, அக்டோபர் 9th இருந்து கணக்கு, ஹையஸ்ட் அட்டெண்டன்ஸ் ஸ்கோர் யாருக்கு இருக்கு அவங்களுக்கு வீடு தேடி கிஃப்ட் வரும். அக்டோபர் மந்த் எண்ட்ல தீபாவளி கிஃப்ட்னு வச்சுக்கோங்க நீங்க, ஃப்ரம் செந்தில்நாதன் சார். ஓகேங்களா? என்ன கிஃப்ட் வரும்னா, எஜுகேஷன் சம்பந்தமான பாட புத்தகம் இல்லைன்னா நோட் புக், நல்ல நல்ல குவாலிட்டியான ஒரு கைடோ அல்லது ஒரு நோட் புக்கோ அது உங்களுக்கு கிஃப்டா வரும். ஓகே, இப்ப நம்ம வந்து வேர் டஸ் போட்டோசிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ் அது இப்ப ஆரம்பிக்கலாம். நான் பாக்குறேன் டெய்லி அட்டெண்டன்ஸ் பார்க்கும்போது ஒரு சில குறிப்பிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தவறாம கிளாஸ் அட்டன் பண்றாங்க. பார்த்ததுமே ஃபர்ஸ்ட் இவங்க 2 பேரும் 3 பேர் கடகடன்னு வந்து ஜாயின் பண்ணிட்டாங்க. வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சார் எப்ப கிளாஸ் ஆரம்பிப்பாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு நம்ம கண்டிப்பா அவங்கள ரெக்கக்னைஸ் பண்ணணும். அவங்களுக்கு வந்து நம்ம அவங்களுக்குரிய ரிவார்டு கொடுத்தே ஆகணும். அதுக்கு தான் இது. ஓகே, இப்போ வேர் டஸ் போட்டோசிந்தசிஸ் டேக்ஸ் பிளேஸ்? ஓகே, யூ வுட் அஃப்கோர்ஸ் ஆன்சர் இன் த கிரீன் லீஃப் ஆர் இன் த குளோரோபிளாஸ்ட். போட்டோசிந்தசிஸ் எங்க நடக்குதுயா அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பச்சை பச்சையா எந்த பார்ட்டு? பிளான்ட்டோட கிரீன் பார்ட்ஸ்ல நடக்குது, அதுல குளோரோபிளாஸ்ட் இருக்கு, அதுல நடக்குது அப்படின்றோம். based on what you earlier read in chapter 8, the cell, the unit of life எல்லாம் குளோரோபிளாஸ்ட் படிச்சிங்க, ஆர்கனல். அதுல தான் நமக்கு போட்டோசிந்தசிஸ் நடக்குது, ஃபங்க்ஷன் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் போட்டோசிந்தசிஸ்னு படிச்சிட்டோம். அப்ப அதை வச்சு சொல்லிடுவோம். யூ ஆர் டெஃபினெட்லி ரைட், நீங்க கரெக்ட் தான். ஸோ கிரீன் பார்ட்ஸ் குளோரோபிளாஸ்ட்ல போட்டோசிந்தசிஸ் நடக்குது. போட்டோசிந்தசிஸ் does take place in the green leaves of plant, but it does so also in other green parts of the plant. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, ரொம்ப சிம்பிள். கிரீன் லீவ்ஸ் ஆஃப் த பிளான்ட்ல போட்டோசிந்தசிஸ் நடக்குது, அதர் கிரீன் பார்ட்ஸ்லயும் நடக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் சின்ன செடியை பாக்குறேன், இலை பச்சை கலர்ல இருக்கு, ஸ்டெம்மும் பச்சை கலர்ல இருக்கு, ஸ்டெம்ல போட்டோசிந்தசிஸ் நடக்குமா? பச்சை கலர்ல இருந்தா நடக்கும், பச்சை கலர்ல ஸ்டெம் இருந்தா அங்க போட்டோசிந்தசிஸ் நடக்கும். அதான் இவங்க சொல்றாங்க. கேன் யூ நேம் சம் அதர் பார்ட்ஸ் வேர் யூ திங்க் போட்டோசிந்தசிஸ் மே அக்கர்? அதான் ஸ்டெம்ல நடக்கும், ஆனா ரூட்ல நடக்காது. அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ரூட்ல குளோரோபிளாஸ்ட் இருக்காது, அங்க நடக்காது. ஸ்டெம்ல,
petiole, லீஃபோட petiole, stalk of the leaf is petiole, அதுல நடக்கும். அதெல்லாம் சொல்லலாம். கேலிக்ஸ், கேலிக்ஸ்னா அந்த ஃப்ளவர்ல கிரீன் கலர்ல இருக்குல்ல லீஃபி ஸ்ட்ரக்சர், கேலிக்ஸ். பெடிசில் கிரீன் கலர்ல இருந்தா, ஸோ கிரீன் கலர் எங்கெல்லாம் இருக்கு சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்குன்னா அங்க போட்டோசிந்தசிஸ் நடக்கும்னு நீங்க தாராளமா சொல்லலாம். You would recollect from previous unit that the mesophyll cells in the leaves have a large number of chloroplast. இந்த இடத்துல என்ன சொல்றாங்க, குளோரோபிளாஸ்ட் அதிகமா எங்க இருக்கு? நீட் கொஸ்டின்ல கேட்கலாம். பார்க்கறதுக்கு சாதாரண லைனா இருந்தா கூட நீட் கொஸ்டின்ல கேட்கலாம். அனாட்டமி சாப்டர்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா மீசோஃபில் செல்ஸ்ல தான், லீவ்ஸ்ல இருக்கக்கூடிய மீசோஃபில் செல்ஸ்ல தான் அதிகமான குளோரோபிளாஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. லீஃப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு? இந்த மாதிரி அனாட்டமி ஆஃப் லீஃப், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் லீஃப் எடுத்தா அப்பர் எபிடெர்மிஸ் இப்படி இருக்கு, தென் லோயர் எபிடெர்மிஸ் இருக்கு. டைகாட் லீஃப்னா லோயர் எபிடெர்மிஸ்ல தான் அதிகமான ஸ்டொமேட்டாலாம் இருக்கும். நடுவுல உங்களுக்கு வாஸ்குலார் பண்டில் இருக்கு. அப்பர் எபிடெர்மிஸ், லோவர் எபிடெர்மிஸ், சாண்ட்விச் மாதிரி மேல ஒரு பிரெட் கீழே ஒரு பிரெட், இடையில இருக்கவன் பூரா வாஸ்குலர் டிஷ்யூவை விட்டுருங்க, இடையில இருக்கவன் பூரா மீசோஃபில். ஃபில்னா லீஃப், மீசோனா மிடில். லீஃப் அப்பர் எபிடெர்மிஸ் லோயர் எபிடெர்மிஸ்க்கு நடுவுல இருக்கிறதுனால அதுக்கு பேர் மீசோஃபில் செல்ஸ் அப்படிங்கிறாங்க. அதுலதான் குளோரோபிளாஸ்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதான் கரெக்ட். Usually the chloroplasts align themselves along the walls of the mesophyll cells. Why? இங்க என்ன சொல்றாங்க, இங்க mesophyll cells இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த mesophyll cellsோட வால் இங்க இருக்குல்ல, அதை ஒட்டி தான் குளோரோபிளாஸ்ட் வந்து அலைன் ஆகுது. இந்த வால்ஸை ஒட்டி குளோரோபிளாஸ்ட் அலைன் ஆகுது. ஏன்னா அப்பதான் அது சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். அதனால ரீசன் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதெல்லாம் கேட்பாங்க. சரி. such that they get optimum quantity, அதிகமான அளவு. மேக்சிமம்ங்கிறத விட ஆப்டிமம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியான அளவு சன்லைட் அதால, அல்லது போட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான அளவுக்கு லைட் அதால அப்சர்வ் பண்ண முடியும். ஆப்டிமம் குவான்டிட்டி ஆஃப் இன்சிடென்ட் லைட். இன்சிடென்ட் லைட்னா என்ன? இப்ப வர சன்லைட்டுக்கு பேரு இன்சிடென்ட் லைட். ரெடிமேடா இல்ல, அந்த டைம்ல அந்த லைவா சன்லைட் வந்து படுது இல்ல, தட் இஸ் இன்சிடென்ட் லைட். அந்த இன்சிடென்ட் லைட்டை ஆப்டிமம் குவான்டிட்டியில அப்சர்வ் பண்ணி போட்டோசிந்தசிஸ் பண்றதுக்காக தான் குளோரோபிளாஸ்ட் எல்லாம் வால்ஸை ஒட்டி வந்து அரேஞ்ச் ஆயிருக்கு. நீங்க விஷயத்த கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அசர்ஷன் ரீசன் கேட்டாலும் ஆன்சர் கரெக்டா எழுதிடலாம். ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 கொடுத்தாலும் ஆன்சர் கரெக்டா எழுதிடலாம். அண்ட் போட்டோசிந்தசிஸ்ல இருந்து ஒரு 1 or 2 கொஸ்டின்ஸ் எக்ஸ்ட்ரா போன வருஷத்தை விட வரப்போகுது. பிகாஸ் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ஸ் ஹோ கயா, அண்ட் தென் மினரல் நியூட்ரிஷன் ஹோ கயா, அப்போ மர்கயாங்கிற மாதிரி ஹோ கயா. அப்போ போட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், பிளான் growth 5 சாப்டர் இருந்த இடத்துல 3 சாப்டர் இருக்கு. அப்ப இந்த 3 சாப்டர்ல நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 1 or 2 இன்க்ரீஸ்டா கேட்பாங்க. அப்ப ஈச் அண்ட் எவ்ரி டாபிக் பிகம்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கணும். When do you think the chloroplast will be aligned with their flat surface parallel to the walls? So chloroplast எப்ப வந்து அந்த வாலை ஒட்டி, செவுத்த ஒட்டி, அந்த செல் வாலை ஒட்டி பேரலா வந்து அலைன் ஆகும்? டே டைம் பகல்ல. When would they perpendicular to the incident light? இன்சிடென்ட் லைட்டுக்கு பர்பண்டிகுலர்னா, இன்சிடென்ட் லைட் இப்படி வருதுன்னா இப்படி வந்து நிற்கும், அதான் பர்பண்டிகுலர். That is also during daylight, நல்ல வெளிச்சமா இருக்கும் போது. Okay, you have studied structure of chloroplast in chapter 8 cell the unit of life. chloroplast oda structure பார்த்தோம். Within the chloroplast there is membranous system consisting of grana and stroma lamellae. இந்த இடத்துல ஸ்ட்ரோமாவுக்கும் ஸ்ட்ரோமா லேமல்லேவுக்கும் டிஃபரெண்ட் தெரியணும். கிரானா, ஸ்ட்ரோமா, லேமல்லேனாலே மெம்பரேன் தான் அர்த்தம். இப்போ இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்கு, நமக்கு நல்லா தெரியும். இந்த குளோரோபிளாஸ்ட்ல இந்த காயின்ஸ் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இது இவன் இந்த மாதிரி காயின்ஸ் அடுக்கி வச்ச மாதிரி இருக்கு பாத்தீங்களா? இவன் தான் கிரானம். ஓகே, கிரானம், ஒரு கிரானமும் இன்னொரு கிரானத்துல இருக்கக்கூடிய தைலகாய்டு. இந்த கிரானம்ல இருக்க ஒரு தைலகாய்டும்
இந்த கிரானம்ல இருக்க ஒரு தைலகாய்டை கனெக்ட் பண்ணிருக்கான் பாத்தீங்களா, அவன் தான் ஸ்ட்ரோமா லேமல்லா. லிக்விட் பார்ட் மாதிரி இருக்கிறான் பாருங்க, அதுலதான் இவங்க எல்லாம் நீந்திக்கிட்டு இருக்காங்க இந்த லைட் கிரீன் கலர்ல. அவன் தான் ஸ்ட்ரோமா. ஸ்ட்ரோமாவுக்கும் ஸ்ட்ரோமா லேமல்லாவுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஸ்ட்ரோமா லேமல்லாங்கிறது மெம்பரேன். அது யாரையும் கனெக்ட் பண்ணுது? தைலகாய்டு ஆஃப் ஒன் கிரானம், தைலகாய்டு ஆஃப் அனதர் கிரானம். அதை கனெக்ட் பண்றவன் தான் ஸ்ட்ரோமா லேமல்லா. அவனும் மெம்பரேன் தான். தென் அண்ட் மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரோமா. மேட்ரிக்ஸ் தான் ஸ்ட்ரோமா. மேட்ரிக்ஸ்ங்கிறது அந்த லிக்விட் பார்ட், அவ்வளவுதான். So 3 parts, grana, stroma lamella, stroma. இந்த 3 பார்ட் நமக்கு குளோரோபிளாஸ்ட்ல இருக்கு. கிரானாங்கிறது தைலகாய்ட்ஸை அடுக்கி வச்சிருக்கோம், மெம்பரேன் தான். ஒரு கிரானம்ல இருக்கக்கூடிய தைலகாய்டையும் இன்னொரு கிரானம்ல இருக்கக்கூடிய தைலகாய்டையும் கனெக்ட் பண்றவன் ஸ்ட்ரோமா லேமல்லா. இவன் எல்லாரும் எதுல இருக்கிறான்? அதாவது வெண்டைக்காய், கத்திரிக்காய், பருப்பு இதெல்லாம் எதுல இருக்குது? குழம்புல இருக்குது. அதுதான் ஸ்ட்ரோமா. ஓகேங்களா? சரி. There is a clear division of labor. லேபர்னா என்ன? வேலை. டிவிஷன் ஆஃப் லேபர்னா என்ன அர்த்தம்? வேலையை பிரிச்சுக்கிறாங்க. அம்மா சொல்லுவாங்க, இத பாருங்க, நான் தோசை ஊத்துறேன், நீங்க சட்னி அரைங்க. நான் வீட்டை கூடுறேன், நீங்க பின்னாடியே மாப் போட்டுவாங்க. நான் சேலை துணிமணி எல்லாம் துவைக்கிறேன், நீங்க பிழிஞ்சு காய போடுங்க. அந்த மாதிரி. ஓகேங்களா? வேலையை பிரிச்சுக்கிறது. There is a clear division of labor within the chloroplast. அப்பதான் வேலை வந்து effective-ஆ நடக்கும். The membrane system is responsible for. membrane systemங்கிறது யாரு? membrane system grana. கொடுத்திருக்கான் பாருங்க, membranous system consisting of grana and stroma lamella. membrane system grana. stroma lamella இவன் grana. granaவும் stroma lamellaவும் membrane. ஸ்ட்ரோமா வந்து மெம்பரேன் கிடையாது, லிக்விட். ஓகே, எங்க இருக்குது? the membrane system is responsible for trapping the light energy. sunlight எனர்ஜியை ட்ராப் பண்ணி புடிச்சு வச்சு போட்டோசிந்தசிஸ்க்கு ஹெல்ப் பண்றவன் யாரு? மெம்பரேன் சிஸ்டம், கிரானா, ஸ்ட்ரோமா லேமல்லா, அந்த ரெண்டு பேரும். அண்ட் ஆல்சோ ஃபார் சிந்தசிஸ் ஆஃப் ATP, adenosine triphosphate, energy currency of the cell. NADPH. சார் NADPHக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன சார் இருக்கும்? டெக்ஸ்ட் புக்லயே கொடுத்துருக்காங்க, இருந்தாலும் நீங்க இங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு, NAD வருது பாருங்க, டைநியூக்ளியோடைடு பாஸ்பேட், அதான் NADP. நிக்கோட்டினமைடு அடினைன் டைநியூக்ளியோடைடு பாஸ்பேட். H இருந்தா ரெடியூஸ்ட் ஃபார்ம், H இல்லனா ஆக்சிடைஸ்ட் ஃபார்ம். H இருந்தா ரெடியூஸ்ட் ஃபார்ம், H இல்லனா ஆக்சிடைஸ்ட் ஃபார்ம். ஓகே. இன் ஸ்ட்ரோமா இப்போ நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிரானாவும் ஸ்ட்ரோமா லேமல்லாவும் மெம்பரேன் சிஸ்டம். இந்த மெம்பரேன் சிஸ்டத்தோட ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தோம். என்ன பண்ணாங்க? சன்லைட்டை ட்ராப் பண்ணாங்க. ATP, NADPH ப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. இந்த ரெண்டு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், மறந்துடக்கூடாது. ஓகே, பேச்சா மறந்துடக்கூடாது. அடுத்து இன் ஸ்ட்ரோமா. அடுத்து ஸ்ட்ரோமால என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஓகே, in stroma, enzymatic reactions synthesize sugar, which in turn forms starch. அப்போ ஸ்ட்ரோமால தான் ஸ்டார்ச் ஃபார்ம் ஆகுது. என்சைமேட்டிக் ரியாக்ஷன் சொல்லிட்டாங்க. அப்போ ஸ்ட்ரோமால யார் இருக்கா? என்சைம்ஸ் ஃபார் ஸ்டார்ச் சிந்தசிஸ் இருக்கா? கொஸ்டின்ல கேட்பாங்க. அப்ப கிரானாவிலையும் ஸ்ட்ரோமா லேமல்லாவையும் பிக்மெண்ட் இருக்கான். பிக்மெண்ட்னா யாரு? குளோரோஃபில் பிக்மெண்ட். அதனாலதான் அவன் லைட்டை ட்ராப் பண்றான். ஸ்ட்ரோமால என்சைம்ஸ் இருக்கான். எதுக்காக? போட்டோசிந்தசிஸ்ல ஸ்டார்ச்சை சிந்தசிஸ் பண்றது. அது ஸ்ட்ரோமால நடக்குது. ATP, NADPH தயாரிக்கிறது கிரானாவும் ஸ்ட்ரோமா லேமல்லாவும். அதே போல ஸ்டார்ச்சை தயாரிக்கிறது ஸ்ட்ரோமா. டோன்ட் ஃபர்கெட், கன்ஃபியூஷன் வரக்கூடாது உங்களுக்கு. ஓகே, த ஃபார்மர் செட் ஆஃப் ரியாக்ஷன். ஃபார்மர் செட் ஆஃப் ரியாக்ஷன்னா என்ன? இந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்கணும். செட்டுனா ரெண்டுன்னு அர்த்தம். ரெண்டுனா என்ன? ரெண்டு. ட்ராப்பிங் த லைட் எனர்ஜி. ஃபார்மர்னா முதல்ல சொன்னதுன்னு அர்த்தம். ட்ராப்பிங் த லைட் எனர்ஜி, சிந்தசிஸ் ஆஃப் ATP and NADPH. இந்த ரெண்டும், இந்த செட் ஆஃப் ரியாக்ஷன், த ஃபார்மர் செட் ஆஃப் ரியாக்ஷன், since they are directly light driven, are called light reactions or photochemical reactions. light reactions க்கு இன்னொரு பேரு photochemical reactions. The later na enna? enzymatic reactions
synthesize sugar. இதுதான் கடைசியா சொல்லிருக்காது, அதாவது later. The later are not directly light driven but are dependent on the products of light reaction, that is ATP and NADPH. நமக்கு தெரியும் light reactionங்கிறது trapping the light energyங்கிறதுனால அதுக்கு பேரு light reaction வச்சுட்டாங்க. அதுல யாரு synthesis ஆவறா? ATP and NADPH. இந்த ப்ராடக்ட்ஸ் இருந்தாதான் டார்க் ரியாக்ஷன் ஸ்ட்ரோமால நடக்கும். இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா, அதாவது ஏடிபி NADPH இல்லைன்னா டார்க் ரியாக்ஷன் நடக்காது. அப்போ லைட்டை டைரக்டா யூஸ் பண்ணல, டார்க் ரியாக்ஷன் லைட்டை யூஸ் பண்ணல, ஆனா லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்றாங்க. எனக்கு சன்லைட் வேணாம், சன்லைட்டை யூஸ் பண்ணி குளோரோபிளாஸ்ட் தயாரிச்ச NADPH ATP வேண்டும். அப்ப இந்த இடத்துல என்ன தெரியுது? டார்க் ரியாக்ஷன், டார்க்ங்கிறது என்ன அர்த்தம்? லைட்டை யூஸ் பண்ணலன்னு அர்த்தம். இரவு நேரத்தில் நடப்பதாக அர்த்தம் கிடையாது. டார்க் ரியாக்ஷன் ஏன் நைட் டைம்ல நடக்காது? நடந்தாலும் நெக்லிஜிபிள்னா அது கணக்குல எடுத்துக்க தேவையில்லைன்னு அர்த்தம். சரி, நைட் டைம்ல நெக்லிஜிபிள் ஆர் ஆப்சன்ட் டார்க் ரியாக்ஷன். டே டைம்ல மட்டும்தான் டார்க் ரியாக்ஷன் நடக்கும். மறந்துடாதீங்க, இந்த இடத்துல நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது, தெளிவாய்க்கணும். இதுக்கு ரீசன் நீங்க ஈஸியா இதுலயே இருக்கு. ரீசன் என்ன? டார்க் ரியாக்ஷன் நடக்கணும்னா ஏடிபி NADPH வேணுங்க. ஏடிபி NADPH யார் ப்ரொடியூஸ் பண்றா? லைட் எனர்ஜியை ட்ராப் பண்ணி அந்த மெம்பரேன் சிஸ்டம் கிரானாவும் ஸ்ட்ரோமா லேமெல்லாவும் ப்ரொடியூஸ் பண்றான். லைட் இல்லைன்னா நோ ஏடிபி, நோ NADPH. லைட் இல்ல, ஏடிபி NADPH இல்ல, டார்க் ரியாக்ஷனும் இல்ல. ஏன்? லைட் ரியாக்ஷன் நடந்து ஏடிபி NADPH ப்ரொடியூஸ் பண்ணுனாதான் அதை வச்சு டார்க் ரியாக்ஷன் நடக்கும். அப்ப டார்க் ரியாக்ஷன் எப்ப நடக்குது? டே டைம்ல நடக்குது. ஏன் அப்ப அதுக்கு பேரு டார்க் ரியாக்ஷன் வச்சாங்க? லைட்டை யூஸ் பண்ணல, நாட் டைரக்ட்லி டிபெண்டன்ட் ஆன் லைட், நாட் டைரக்ட்லி லைட் ட்ரிவன், லைட்டை டைரக்டா யூஸ் பண்ணல, அதனால அதுக்கு பேரு டார்க் ரியாக்ஷன் வச்சாங்க. நீங்க டார்க்குக்கும் நைட்டுக்கும் டிஃபரெண்ட் புரிஞ்சுக்கணும். நைட்னா இரவு, டார்க்னா என்ன? இப்ப கூட எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஸ்கிரீன் எல்லாம் இழுத்து மூடிட்டேன்னா இந்த ரூம் டார்க் ஆயிடும். டார்க்னா லைட் இல்லாம இருக்கிறது. நைட் அப்படின்னா என்ன அர்த்தம்? நைட்டு சூரியனே இல்லை, சூரியனே இல்லை. so that is the difference between dark and night. இது நைட் ரியாக்ஷன் கிடையாது, டார்க் ரியாக்ஷன். டார்க் ரியாக்ஷன்னா லைட்டை யூஸ் பண்ணலன்னு அர்த்தம், அவ்வளவுதான். சரி, அப்ப டே டைம்ல தான் இது நடக்குது. டார்க் ரியாக்ஷனுக்கு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க, கார்பன் ரியாக்ஷன்ஸ். கார்பன் ரியாக்ஷன்ஸ். ஸோ டார்க் ரியாக்ஷன்ல தான் ஸ்டார்ச் சிந்தசிஸ் ஸ்ட்ரோமால நடக்குது, டோன்ட் ஃபர்கெட். அப்போ ஸ்ட்ரோமால டார்க் ரியாக்ஷன் நடக்குது, கிரானால ஸ்ட்ரோமா லேமெல்லாவுல லைட் ரியாக்ஷன் நடக்குது. லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்ட் ஏடிபி NADPH. இந்த ரெண்டு பேரும் இருந்தாதான் டார்க் ரியாக்ஷன் நடக்கும். லைட்டை டார்க் ரியாக்ஷன் டைரக்டா யூஸ் பண்ணல, ஆனா லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்டை யூஸ் பண்றான், அவ்வளவுதான். சரி, however this should not be construed to mean that they occur in darkness. டார்க் ரியாக்ஷன் டார்க்னஸ்ல நடக்குதுன்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஆர் தட் தே ஆர் நாட் லைட் டிபெண்டன்ட், லைட்டே அதுக்கு தேவையில்லைன்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. நம்ம தப்பா புரிஞ்சுக்க கூடாது, லைட்டே தேவையில்லை டார்க் ரியாக்ஷனுக்குன்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. லைட் இருந்தாதான் லைட் ரியாக்ஷன் நடந்து அதோட ப்ராடக்ட் ஏடிபி NADPH வந்தாதான் டார்க் ரியாக்ஷன் நடக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். டார்க்னஸ்ல டார்க் ரியாக்ஷன் நடக்காதுங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். லைட்டை யூஸ் பண்ணல, ஆனா லைட் ரியாக்ஷனோட ப்ராடக்டை யூஸ் பண்றாங்க, மறந்துடாதீங்க. ஸோ திஸ் இஸ் த டயக்ராம். குளோரோபிளாஸ்ட், அவுட்டர் மெம்பரேன் இருக்கு, இன்னர் மெம்பரேன் இருக்கு, டபுள் மெம்பரேன் பவுண்ட் ஸ்ட்ரக்சர். ஸ்ட்ரோமா லேமெல்லாங்கிறது ஒரு கிரானல் இருக்க தைலக்காய்டு இன்னொரு கிரானல் இருக்க தைலக்காய்டை கனெக்ட் பண்றது. திஸ் இஸ் த கிரானா. நிறைய கிரானம் இருக்கு. ஸ்ட்ரோமா, ரைபோசோம்ஸ் இருக்கும், 70S ரைபோசோம்ஸ் தான் அதில் இருக்கும். ஸ்டார்ச் கிரானியூல், ஸ்டார்ச் சிந்தசிஸ் பண்ணி ஸ்ட்ரோமால இருக்குது. லிபிட் டிராப்லெட்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர். அண்ட் டிஎன்ஏவும் இருக்கும், இதுல சர்க்குலர் டிஎன்ஏவும் இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஹவு மெனி டைப்ஸ் ஆஃப் பிக்மெண்ட்ஸ் ஆர் இன்வால்வ் இன் போட்டோசிந்தசிஸ் பார்க்க போறோம். இது எவ்வளவு இருக்கு? ஒரு நிமிஷங்க. ஓகே, நம்ம 11.4 கண்டிப்பா முடிச்சிடுறோம் இன்னைக்கு. லுக்கிங் அட் பிளான்ட்ஸ், பிக்மெண்ட்ஸ் எங்க இருக்கு? கிரானால இருக்கு. டோன்ட் ஃபர்கெட், தைலகாய்டு ஆர் கிரானால தான் பிக்மெண்ட்ஸ் இருக்கு. மெம்பரேனுக்குள்ளதான்
pigments இருக்கும் ஸ்ட்ரோமால கிடையாது. Don't forget. How many types of pigments are involved in photosynthesis? Looking at the plants, have you ever wondered why and how there are so many shades of green in their leaves even in the same plant? நான் ஒரு பிளான்ட்டை எடுக்கிறேன். புதுசா வந்த இலைய, தளிர்விட்ட இலைய, இப்பதான் அந்த இலை வந்திருக்குன்னு பார்த்தா லைட் கிரீன் கலர்ல, ஒயிட்டிஷ் கிரீன் கலர்ல இருக்கு. முத்தி போன இலை, நல்லா மெச்சூர்ட் இலை டார்க் கிரீன்ல இருக்கு. நாளைக்கு சாவ போற இலை எல்லோ கலர்ல இருக்கு. சோ தட் ஒரே பிளான்ட்லயே டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல நம்ம வந்து லீவ்ஸ் பார்க்கிறோம். ஏன்? அது ஒரு இம்பார்ட்டன்ட். We can look for an answer to this question by trying to separate the leaf pigments of any green plant through paper chromatography. So paper chromatography க்குன்னு ஒரு பேப்பர் விற்பாங்க. அதுல இலைய அரைச்சி, அந்த இலையில அரைச்சி வந்த சாறு, அந்த ஜூஸ் இங்க ஒரு டிராப் விட்டீங்கன்னா அது அப்படியே செப்பரேட் ஆகி கிரீன் கலர், திக்கு கிரீன், லைட் கிரீன், எல்லோ, அந்த மாதிரி கலரா பிரியும். அதான் லைட் பேப்பர் குரோமட்டோகிராஃபி அப்படிம்போம். A chromatographic separation, chromatography அப்படினாலே கலர், குரோமான்னு எங்க வந்தாலும் அதுக்கு பேரு கலருங்க. Okay. Chromatographic separation of the leaf pigment shows that the color that we see in leaves is not due to the single pigment but due to 4 pigments. So நம்ம ஒவ்வொரு லீஃப்லயும் இருக்கக்கூடிய கிரீன் கலர், அந்த கலருக்குலாம் யாரு 4 பேர் பொறுப்பு. ஒன்னு குளோரோஃபில் ஏ, பிரைட் ஆர் ப்ளூ கிரீன் இன் குரோமட்டோகிராம். குரோமட்டோகிராம்ல உங்களுக்கு பிரைட் ஆர் ப்ளூ கிரீன் கலர்ல இருக்கு. குளோரோஃபில் பி yellow green கலர்ல இருக்கு. xanthophyll எக்ஸாக்டா yellow கலர் அண்ட் கெரோட்டினாய்ட்ஸ் yellow to yellowish orange இந்த கலர்ல இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் இதோட கண்டினியூவேஷன். ஸோ அந்த 4 பிக்மெண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. Let us now see what roles various pigments play in photosynthesis. Photosynthesisல இந்த ஒவ்வொரு பிக்மெண்ட்டும் என்ன ஃபங்க்ஷன் பண்றான் அப்படின்னு பார்க்கலாம். Pigments are substances that have an ability to absorb light. ஸோ லைட்டை அப்சார்ப் பண்ணக்கூடிய எபிலிட்டி பிக்மெண்ட்ஸுக்கு தான் இருக்கு. பிக்மெண்ட்ஸ் தான் லைட்டை அப்சார்ப் பண்றான். அட் ஸ்பெசிபிக் வேவ் லென்த், பர்டிகுலர் வேவ் லென்த்ல தான் நம்ம பிக்மெண்ட்ஸ் வந்து அந்த குளோரோஃபில் ஏ, பி, கெரோட்டினாய்ட்ஸ், xanthophyll இதெல்லாம் பர்டிகுலர் வேவ் லென்த்ல தான் லைட்டை அப்சார்ப் பண்ண முடியும். கேன் யூ கெஸ் which is the most abundant plant pigment in the world? Chlorophyll A. A தான் abundant. A for abundant ஞாபகம் வச்சுங்க சும்மா. Chlorophyll A is abundant. Don't forget. Let us study the graph showing the ability of chlorophyll A pigment to absorb light of different wavelength. 11.3 A ல இருக்குது. Of course, you are familiar with the wavelength of the visible spectrum of the light as well as BIOLOGYSIMPLIFIEDTAMIL. என்ன சொல்றாங்க? நான் ஒரு பிரிசம் எடுத்துக்கிறேன், அதுல ஒயிட் லைட்டை பாய்ச்சினேன்னா எனக்கு BIOLOGYSIMPLIFIEDTAMIL, இந்த வானவில் மாதிரி, இந்த ரெயின்போ மாதிரி BIOLOGYSIMPLIFIEDTAMIL கலர் கிடைக்கும். இதோட வேவ் லென்த் பாத்தீங்கன்னா 400ல ஆரம்பிச்சு 700 நேனோமீட்டர்ல முடியும். 400 நேனோமீட்டர்ல ஆரம்பிச்சு 700 நேனோமீட்டர்ல முடியும். இதுக்கு பேரு விசிபிள் ரேஞ்ச் ஆஃப் லைட். லைட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது இல்லையா, அதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்? 400 நேனோமீட்டர்ல இருந்து 700 நேனோமீட்டருக்குள்ளதான் இருக்கணும். 700க்கு மேல போயிடுச்சுன்னா ஃபார் ரெட்டா இன்ஃப்ராரெட்டா அது வந்து நம்ம கண்ணுக்கே தெரியாம போயிடும். 700க்கு மேல போயிடுச்சுன்னா, 400க்கு கீழே போனுச்சுன்னா அல்ட்ரா வயலட், அதுவும் கண்ணுல தெரியாது. ஸோ அல்ட்ரா வயலட், இன்ஃப்ராரெட் இதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. 700க்கு மேலேயும் கண்ணுக்கு தெரியாது, 400க்கு கீழேயும் கண்ணுக்கு தெரியாது. 400 to 700 மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். அந்த விசிபிள் ரேஞ்ச் ஆஃப் லைட்டை, அந்த ஒயிட் லைட்டை பிரிசம் வழியா விட்டீங்கன்னா BIOLOGYSIMPLIFIEDTAMIL அப்படிங்கிற கலர் பேட்டர்ன் பிரிஞ்சு நமக்கு தெரியும். அதை தான் இவங்க இந்த லைன்ல மென்ஷன் பண்ணாங்க. ஸ்பெக்ட்ரம், விசிபிள் ஸ்பெக்ட்ரம் 400 to 700 நேனோமீட்டர். ஓகே, ஃப்ரம் figure 11.3a, can you determine the wavelength at which chlorophyll A shows the maximum absorption? Does it show another absorption peak at any other wavelengths too? If yes, which one? இந்த இடத்துல 11.3 இதுதான், 11.3a இதுதான் குளோரோஃபில் ஏ. இதுல பாருங்க, குளோரோஃபில் ஏங்கிறது இந்த கலர், இந்த ரெட்டா மாத்திடுறேன், இதுதான். ஓகே, இதுல பீக்
photosynthesis அதிகமா நடக்கிறது எந்த wavelengthல? எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இங்க ப்ளூ கலர் இருக்கும், WIB-GR அந்த மாதிரி. இங்க ரெட் கலர் இருக்கும். So blue and red கலர்ல photosynthesis peak மேக்ஸிமமா நடக்குது chlorophyll A pigmentல. ஓகேங்களா? இந்த கிராஃப் எப்படி வரைஞ்சிருக்காங்க? இங்க wavelength 400 நானோமீட்டர், 450 நானோமீட்டர், 500, 550, 600, 650, 700 நானோமீட்டர் வரைக்கும் wavelength கொடுத்துட்டாங்க. இது photosynthesis எவ்வளவு நடக்குது? 400 நானோமீட்டர்ல photosynthesis ஓரளவு நடக்குது, அப்புறம் ஜாஸ்தி ஆகுது, அப்புறம் photosynthesis குறைஞ்சு போச்சு, ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா லைட் அப்சார்ப் பண்றதுன்னு அர்த்தம். லைட் எவ்வளவுக்கு எவ்வளவு அப்சார்ப் பண்ணுதோ அவ்வளவுக்கு எவ்வளவு அப்சார்பன்ஸ் ஆஃப் லைட் அப்படின்னா சன்லைட் அதிகமா எப்போ அப்சார்ப் ஆகுது? ப்ளூ கலர்லயும் ரெட் கலர்லயும் சன்லைட் அதிகமா அப்சார்ப் ஆகுது. எங்க சன்லைட் அதிகமா அப்சார்ப் ஆகுது அங்க போட்டோசிந்தசிஸும் அதிகமா இருக்கும். லைட் அதிகமா இருந்தா போட்டோசிந்தசிஸ் ஜாஸ்தியா இருக்கும். சோ தட் அப்சார்ப்ஷன் எங்க ஜாஸ்தி அங்கதான் போட்டோசிந்தசிஸ்ங்கிற ஆக்ஷனும் ஜாஸ்தியா இருக்கும். குளோரோஃபில் ஏக்கு இது போட்டிருக்காங்க. அடுத்து லைட் அந்த கிரீன் கலர், திக் கிரீன் கலர்ல இருக்கிறது, yellowish கிரீன் கலர்ல இருக்கிறது குளோரோஃபில் பி. அடுத்து yellow கலர்ல இருக்கிறது பாத்தீங்களா கரோட்டினாய்டு. இந்த மூணுக்குமே ஆக்ஷன் அந்த அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் இது. எங்க சன்லைட் எந்த வேவ் லென்த்ல அதிகமா அப்சார்ப் பண்ணப்படுது அப்படின்னு. கிட்டத்தட்ட குளோரோஃபில் ஏவும் குளோரோஃபில் பியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட, நாட் எக்ஸாக்ட்லி த சேம், கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். சரி, நெக்ஸ்ட். Pigments are substances that have an ability to absorb light at specific wavelength. Can you guess which is the most abundant plant pigment in the world? Ada chlorophyll A. Let us study. Chlorophyll A is present in all the green plants. அதனால தான் abundant னு சொல்றோம். Chlorophyll A is universal pigment, primary pigment. அதனால தான். சரிங்க. Chlorophyll A pigment absorbs light at அதெல்லாம் பார்த்தாச்சு WIB-GR. எந்த வேவ்லென்த்ல அதிகமான அப்சார்ப்ஷன் பீக் நடக்குது? ப்ளூ அண்ட் ரெட் லைட்ல. நவ் லுக் அட் ஃபிகர் 11.3b showing the wavelengths at which maximum photosynthesis occurs. இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க? மேக்ஸிமம் அப்சார்ப்ஷன். அப்சார்ப்ஷன் லைட் எங்க மேக்ஸிமம் அப்சார்ப் பண்ணுது அது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். போட்டோசிந்தசிஸ் எந்த லைட்ல ஜாஸ்தியா எந்த வேவ்லென்த்ல ஜாஸ்தியா நடக்குது? போட்டோசிந்தசிஸ் இஸ் எ ஃபங்க்ஷன், ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சாரி, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம்ங்கிறது எந்த வேவ்லென்த்ல குளோரோஃபில் ஏ அதிகமா லைட்டா அப்சார்ப் பண்ணுது, கம்மியா அப்சார்ப் பண்ணுது. எந்த வேவ்லென்த்ல குளோரோஃபில் பி லைட்டா அதிகமா அப்சார்ப் பண்ணுது, கம்மியா அப்சார்ப் பண்ணுது. எந்த வேவ்லென்த்ல கரோட்டினாய்டு லைட்டா அதிகமா அப்சார்ப் பண்ணுது, கம்மியா அப்சார்ப் பண்ணுது. அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எங்க லைட் அதிகமா அப்சார்ப் ஆகுதோ அங்க போட்டோசிந்தசிஸ்ங்கிற ஆக்ஷனும் அதிகமா நடக்கும். இது ப்ளூ, இது ரெட். ப்ளூ கலர்லயும் ரெட் கலர்லயும் தான் அதிகமா லைட் அப்சார்ப்ஷன் நடக்கும். அங்கதான் ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம், போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்கும். மறந்துடாதீங்க. இப்போ குளோரோஃபில் ஏக்கு என்ன கலர் கொடுத்திருக்காங்க? ப்ளூ கலர் கொடுத்திருக்காங்க. போட்டோசிந்தசிஸ் எங்க அதிகமா நடக்குது, கம்மியா நடக்குதுங்கிற ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரம் என்ன கலர்ல கொடுத்திருக்காங்க? பிளாக் கலர்ல கொடுத்திருக்காங்க. இந்த எல்லோவை தூக்கிட்டாங்க, கிரீனை தூக்கிட்டாங்க. அதாவது குளோரோஃபில் பி கரோட்டினாய்டு தூக்கியாச்சு. குளோரோஃபில் ஏவை இந்த ஆக்ஷன் ஸ்பெக்ட்ரத்துக்கு மேல வச்சு கம்பேர் பண்ணி பாக்குறாங்க தேர்ட் டயக்ராம்ல. இந்த தேர்ட் டயக்ராம் நிறைய குழந்தைங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுது. மொதல் டயக்ராம்ல பிரச்சனை இல்லை, எந்த வேவ் லென்த் ஆஃப் எந்த லைட்ல அதிகமான லைட் அப்சார்ப்ஷன் நடக்குது குளோரோஃபில் ஏ பி கரோட்டினாய்டுக்கு புரிஞ்சுச்சு சார் அந்த டயக்ராம். செகண்ட் டயக்ராம்லயும் கன்ஃபியூஷன் இல்லை, எந்த வேவ் லென்த்ல போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்குது கம்மியா நடக்குது அதுவும் புரிஞ்சுச்சு சார். தேர்ட் டயக்ராம் என்ன சார், ரெண்டையும் போட்டு பிசைஞ்சு வச்சிருக்காங்க சாம்பார் சாதம் மாதிரி. இந்த இடத்துல அவங்க எதையும் பிசையில. இங்க பாருங்க, இந்த ப்ளூ கலர்ல இருக்க குளோரோஃபில் ஏ இதே அதேதான். இது எங்க லைட் அதிகமா அப்சார்ப் ஆயிருக்கு. அப்புறம் இத கொண்டு இதே கிராஃப்ல ஓவர்லேப் பண்ணிட்டாங்க. அப்போ போட்டோசிந்தசிஸ் குளோரோஃபில் ஏ எங்க அதிகமா லைட் அப்சார்ப் பண்ணுச்சோ அங்கதான் போட்டோசிந்தசிஸ் அதிகமா நடக்குது. பிளாக் கலர்ல இருக்கிறது போட்டோசிந்தசிஸ் நடக்கிற அளவு நடக்குது அப்படிங்கறத அவங்க எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அந்த ரெண்டையும் ஓவர்லேப் பண்ணிட்டாங்க, ரெண்டு கிராஃபையும். அவ்வளவுதான். ஓகே. ஃப்ரம்
Now look at 11.3b showing the wavelengths at which maximum photosynthesis occur in a plant. Can you see that the wavelengths at which there is a maximum absorption by chlorophyll A? Chlorophyll A எங்க அதிகமா லைட் அப்சார்ப் பண்ணுச்சு? ப்ளூ அண்ட் ரெட் ரீஜன்ல. அதே தான் higher rate of photosynthesis blue and red lightல தான் இருக்கு. Hence we can conclude that chlorophyll A is the chief pigment associated with photosynthesis. So photosynthesisக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கிறது chlorophyll A தான். ஏன்னா photosynthetic rate எங்க அதிகமா இருக்கு? chlorophyll A எந்த லைட்ல அதிகமா அப்சார்ப்ஷன் பண்ணுச்சு அங்கதான். அப்ப chlorophyll A தான் சீஃப் முக்கியமான photosynthetic pigmentங்கிறத ப்ரூஃப் பண்றதுக்காக 11.3c. okay. But looking at figure 11.3c, can you say that there is a complete one-to-one overlap between the absorption spectra of chlorophyll A and action spectra of photosynthesis? அப்படின்னா complete overlapping கிடையாது. ஏன்னா இங்க பாருங்க, chlorophyll A கம்மியா அப்சார்ப் ஆகியிருக்கு, இவ்வளோ கம்மியா. ஆனா அங்க கூட photosynthesis நடந்திருக்கு. அப்ப அதுக்கு ஹெல்ப் பண்ணது யாரு? chlorophyll B, carotenoid இவங்கெல்லாம். பட் அதிகமா இருக்கிறதுல கன்ஃபியூஷன் இல்லைங்க. chlorophyll A அதிகமா லைட் அப்சார்ப் பண்ண இடத்துல photosynthesis ஜாஸ்தி. chlorophyll A திருப்பி அதிகமா ரெட் கலர்ல அப்சார்ப் பண்ணிச்சு, photosynthesis ஜாஸ்தி. இங்க பாருங்க chlorophyll A 500 நானோமீட்டர்ல, அதாவது கிரீன் கலர்ல 0 லைட் அப்சார்ப்ஷன் பண்ணது எவ்வளவு? 0. பட் ஆனா photosynthesis நடந்திருக்கு. அப்ப நடந்திருக்குன்னா என்ன அர்த்தம்? வேற பிக்மெண்ட் அந்த இடத்துல ஹெல்ப் பண்ணிருக்கான். chlorophyll B-ஓ carotenoid-ஓ ஹெல்ப் பண்ணிருக்கான். அதுதான் இதுல இருந்து நமக்கு புரியுது. சரி. These graphs together shows that most of the photosynthesis takes place in the blue and red region of the spectrum. Some photosynthesis does takes place at their other wavelength of the visible spectrum. So other wavelengthலயும் photosynthesis நடக்குதுங்கிறத அந்த black color graph action spectrum காமிக்குது. Let us see how this happens. So chlorophyll A light absorb பண்ணாட்டி கூட அந்த இடத்துல photosynthesis நடந்துச்சுன்னா chlorophyll B xanthophyll ஹெல்ப் பண்ணிருக்கு, carotenoid ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு அர்த்தம். எப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். Though chlorophyll is the major pigment responsible for trapping light, other thylakoid pigments like chlorophyll B, xanthophylls, carotenoids, which are called accessory pigments. chlorophyll A primary pigment, universal pigment, chlorophyll A மட்டும் பிரைமரி பிக்மெண்ட். அவனை தவிர மீதி எல்லாரும் ஹெல்ப் பண்றவன் அக்சசரி பிக்மெண்ட். நம்ம செல்போன் வச்சிருப்போம், கால் பண்ணுவோம், நெட் ப்ரௌஸ் பண்ணுவோம், வீடியோ பார்ப்போம், தட் இஸ் பிரைமரி. ஆனா அதை பாதுகாக்கிறதுக்கு பின்னாடி பேக் கவர் போட்டிருப்பேன், அதுக்கு மேல கவர் கிளாஸ் ஒட்டியிருப்பேன், ஹெட்போனை வச்சு கேட்பேன் சவுண்டு, அப்போ அதெல்லாம் அக்சசரிஸ். ஸோ அந்த மாதிரி மெயின் செல்போன் மாதிரி இருக்கிறது chlorophyll A. அவனை பாதுகாக்கிறதுக்கு அவனுக்கு ஹெல்ப் பண்றவங்க, பாட்டு கேட்க ஹெல்ப் பண்றவங்க எல்லாம் அக்சசரின்னு சொல்ற மாதிரி chlorophyll B, xanthophyll, carotenoid, chlorophyll A தவிர எல்லாருமே அக்சசரி பிக்மெண்ட். ஏன்னா அவனும் photosynthesisக்கு ஹெல்ப் பண்றான். So that let us see how this happens. Though chlorophyll is major pigment responsible for trapping light, other thylakoid pigments, ஏன்னா pigments எல்லாமே thylakoidsல தான் இருக்கு, like chlorophyll B, xanthophyll and carotenoids, which are called accessory pigments, also absorb light and transfer the energy to chlorophyll A. So இந்த அதர் பிக்மெண்ட்ஸ்லாம் என்ன பண்றான்? லைட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி chlorophyll A க்கு நீ என்னவோ பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்துட்றான். ஸோ chlorophyll A க்கு லைட்டை ட்ராப் பண்ணி டிரான்ஸ்ஃபர் பண்ற வேலையை accessory pigments பண்றாங்க. Indeed, they not only enable a wider range of wavelength of incoming light to be utilized for photosynthesis, but also protect chlorophyll A from photooxidation. So accessory pigment ஓட ரெண்டு ஒர்க் என்ன நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. wider range of wavelength of incoming light அப்சார்ப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதோட chlorophyll A photooxidation-ல நாசமா அழிஞ்சு போகாம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றாங்க, ப்ரொடெக்ட் பண்றாங்க. ஸோ போட்டோ ஆக்சிடேஷன்ல chlorophyll A டெஸ்ட்ராய் ஆகாம காப்பாத்துறது டிஃப்ரெண்ட் வேவ் லென்த்ல. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா தெரியும், போட்டோசிந்தசிஸ்ல chlorophyll Aங்கிறது ஒரு பர்டிகுலர் இடத்துல மட்டும்தான் லைட் அப்சார்ப் பண்ணுது. மற்ற வேவ் லென்த்ல எல்லாம் லைட்டை அப்சார்ப் பண்ணி அதை chlorophyll A க்கு கொடுக்குற வேலையை அக்சசரி பிக்மெண்ட் பண்றான். chlorophyll A டெஸ்ட்ராய் ஆகாம போட்டோ ஆக்சிடேஷன் லைட்னால ஆக்சிடைஸ் ஆகி டெஸ்ட்ராய் ஆகாம காப்பாத்துறதுக்கு அதர் பிக்மெண்ட்ஸ் ஹெல்ப் பண்றாங்க. ஏன்னா அவங்களும் சன்லைட் பாதியை அப்சார்ப் பண்ணும்போது சன்லைட்டோட இஃபெக்ட் வந்து chlorophyll A-வை ரொம்ப பாதிக்காம பாதுகாக்க முடியும். ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் திஸ் செஷன். நாளைக்கு வாட் இஸ் லைட் ரியாக்ஷன் இதெல்லாம் பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணணும். சாரி,
we are in app இல்ல நம்ம யூடியூப்லயும் அப்லோட் பண்ணுவோம். அண்ட் இன்னைக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேளுங்க. டவுட் இருந்தா கேளுங்க. இன்னைக்கு நடத்தின பார்ட்ல டவுட் இருந்தா கேளுங்க. அக்டோபர் மந்த் இன்னையில இருந்து அட்டெண்டன்ஸ் ஆரம்பிக்குது. இந்த மந்தோட முடிவுல டாப் அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் வச்சிருக்கவங்களுக்கு வீட்டுக்கு பிரைஸ் அனுப்புவோம். ஓகே, ஸோ தட் இன்னைக்கு நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இன்னைக்கு டவுட் யாருக்கும் இல்லை. ஸோ தட் நம்ம கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். நல்லா படிங்க. நிறைய கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்றது முக்கியம். டெஸ்ட் சீரிஸ் நம்ம சீக்கிரமே இந்த பேட்சுக்கு ஆரம்பிச்சுடுவோம். இன்க்ளூடட் இன் தன்னம்பிக்கை பேட்ச். அது தனியா பேமெண்ட் அந்த மாதிரிலாம் கிடையாது. தன்னம்பிக்கை பேட்ச்லயே இன்க்ளூடட் தான். டெஸ்ட் சீரிஸ் இந்த வீக்ல நான் பிளான் பண்ணிட்டு ஆரம்பிச்சுடுவோம். தேங்க்யூ. டேக் கேர். பை. சி யூ ஆல். தேங்க்யூ.